முன்னை முழு முதலே மூத்த கணபதியே, முன்னை முழு முதலே மூத்த கணபதியே, முருகனுடன் பிறந்த திருமுருகே குருவே, குருவே முன்னை முழு முதலே அன்னை தந்தை நீயே, அம்மையப்பன் சேயே, அன்னை தந்தை நீயே, அம்மையப்பன் சேயே, எருளே இருந்து இசைமழை பொழிவாயே, உண்மை முழு முதலே உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை, ஓம் எனும் ஞானத்தால் பெற்ற முதல் பிள்ளை, கண்ணுதலே நினது கருணைக்கு ஏது இல்லை, எண்ணி எண்ணி தோதித்தால் இல்லத்தில் என்ன இல்லை, உன்னை முழு முதலே மூத்த கணபதியே, முருகனுடன் பிறந்த திருகுருவே, குருவே, குருவே முன்னை முழு முதலே. இறைவணக்கம் பாடிய நமது சங்கத்தின் மூத்த கலைஞரும் நமது சங்கத்தின் உறுப்பினரும் வேறு அண்ணன் கொட்டவரை சேர்ந்த எம் நாகராஜன் அவர்களுக்கு பொன்னடை நமது தலைவர் அவர்கள் அணிவிக்கிறார்கள். நமது புதுக்கோட்டை வாரிசு, தொண்டமான் வாரிசு அண்ணன் மன்னர் உயர்திரு கார்த்திக் தொண்டமான் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஓகே 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 அப்படியே அப்படியே ஆனால் இங்கே வர இவரும் இல்லை. கார்த்திக் தொண்டமான் ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் PR சத்யராஜ் அவர்கள் கொண்டாடுவார்கள். பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டை என்றால் மன்னர் தொண்டைமான் ஐயா அவர்களுடைய புதல்வர் பேர வழியாக இன்னைக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உயர்திரு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணில் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய ஐயா கார்த்திக் தொண்டைமான் அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஒட்டுமொத்த கலைஞர்களுடைய சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வருடங்கள் தோறும் விழாவை மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்வுகளையும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் அழைப்பாளர்களுக்காக தமிழ்நாடு இயலிசை நாடாளுமன்றத்தின் தலைவர் உயர்திரு வாகை சந்திரசேகர் அவர்கள், திருமதி
திருமதி விஜயா சாயன்பன் அவர்கள் உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இயல் இசை நாடாளுமன்றம். உயர் திரு டி சோமசுந்தரம் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையம் சென்னை. உயர் திரு BL காந்தி அவர்கள் தலைவர் காரைக்குடி இசை நாடக சங்கம். உயர் திரு பண்ணை MP சிங்காரவரன் அவர்கள் பொருளாளர் தமிழ்நாடு இயல் இசை நாடக கலைஞர்கள் மாநில பேரவை மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள். உயர் திரு M நாசர் அவர்கள் உயர் திரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர். உயர் திரு S பூச்சிமுருகன் அவர்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் உயர் திரு சேது கருணாஸ் MLA அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் உயர் திரு MK ரத்னப்பா அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினர் உயர் திரு KPA காளிமுத்து ராஜநடிகர் அவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் உயர் திரு MP சுப்பிரமணியன் மற்றும் M அறிவழகன் என்ற SME அறிவுராஜா சிறப்பினர் அவர்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அவ்வப்போது வரும்போது அவர்களுடைய பெயர்கள் சொல்லி வாழ்த்துறை வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது சங்க முன்னாள் நிர்வாகிகளையும் இந்நாள் நிர்வாகிகளையும் நமது சங்க உறுப்பினர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நமது சங்க நிர்வாகிகள் உயர் திரு S சகாதேவன் BA BL அவர்கள் சட்ட ஆலோசகர் அவர்களையும் உயர் திரு M அறிவழகன் என்ற SME அறிவுராஜா அவர்கள் தலைவர் அவர்களையும் PR சத்யராஜ் துணைத் தலைவர் அவர்களையும் உயர் திரு TS ராதா அவர்கள் துணை செயலாளர் அவர்களையும் உயர் திரு KS கலியபெருமாள் அவர்கள் பொருளாளர் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்கள் PK ராஜாராம், திரு VN கனகராஜ், திருமதி K மங்களாதேவி, திரு KR ராஜா, திரு R ஏழுமலை என்ற CR சீனிவாசன் அவர்களையும் திரு C தங்கராஜ், திரு TR மகாலிங்கம் மற்றும் நம்ம சங்கத்தினுடைய கணக்க பிள்ளைகள் G நடராஜன், S கண்ணன், A முருகேசன் அவர்களையும் வருகை வரவேற்று நமது சங்கத்திற்கு வருகிறதோடும் நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களை அத்தனை பேருடைய பேர்களையும் வாசிப்போம். ஏன்னா போன வருஷம் வாசிக்கலன்னு எல்லாமே சொன்னாங்க. அவங்க யார் இருந்தா மேடைக்கு வந்து பொன்னாட பேர் சொல்லலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்க ஆண்டுள்ள நன்கொடை சார்பாக நாடக ஆசிரியர் தெய்வ திரு KS வேணுகோபால் அவர்கள் நல்லாசிரியம், உயர் திரு S ராமசாமி, R சிகப்பா 21,000 ரூபாய் நம்ம சங்கத்திற்கு நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் S சகாதவன் BABL சட்ட ஆலோசகர்கள் 5001, A மருதமணி MP காத்திராஜா நகைச்சுவை நடிகர்கள் 5001, MP சுப்பிரமணியன் செயலாளர் ஆர்மனிஸ் அவர்கள் 3001, தெய்வ திரு KS வேணுகோபால் ஆசிரியர் அவர்கள் நினைவாக ஒரு அன்பான விஷயம், யாரும் கோச்சிக்க வேண்டாம். நம்ம சங்கத்தில் ஒரு 240 பேர் 230 பேர் நல்ல கலைஞர்கள். பொதுவா இதுல வந்து ரன்னிங் உள்ள நடிகர்கள் 150 பேர். 150 பேர்த்துல 200 ஒரு 20% கூட நம்ம ஊர்வலத்தில் வந்து யாரும் கலந்துக்க மாட்டாங்க. அதான் ரொம்ப வேறு. ஏன்னா ஒரு காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் போன இடம். வருங்காலங்களில் வந்து உங்களை அன்பாளர்கள் ஒரு கெஞ்சி கேட்கிறேன். ஊர்வலங்கிறது வருஷத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரம் அனைவருமே ஒத்துழைப்பு தந்து வருங்காலங்களில் இப்போ அடுத்த வருஷம்லாம் யார் வேணுமாலும் நிர்வாகத்துக்கு வரலாம். அந்த காலத்தில் வந்து எந்த விதமான நம்மள இது இருந்தாலும் சரி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் நமது சங்க உறுப்பினர்களையும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற நிர்வாகிகளையும் அந்தந்த சங்க உறுப்பினர்களையும் மற்றும் நமது சங்கத்தினுடைய மன்னார்குடியிலிருந்து வருகின்ற நிர்வாகிகளையும் வருகை என்று வரவேற்கிறோம். கொடுத்துட்டாப்ல வாரியப்பட்டி சரண் வாச்சிட்டேன் மற்றும் யாருடைய பெயர்கள் இருந்தாலும் தயவு செய்து இப்ப அன்பளிப்பு கொடுத்தவங்க நன்கடை கொடுத்தவங்க இடையில யாரா இருந்தாலும் மேடைக்கு வாங்க. பொன்னாடையை பெற்று செல்லும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு
இந்த வாழ்த்துறை வரவேற்புரை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது சங்க நிர்வாகிகளுக்கும் நமது சங்கத்திനും எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடக்க உரை நமது சங்கத்தினுடைய தலைவரும் உயர்திரு எம் அறிவழகன் என்ற எஸ்.எம். அறிவுராஜ் அவர்கள் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தென்னிந்திய மாவட்ட செயலாளரும் அறிவுராஜா அவர்கள் இப்பொழுது தொடக்க உரையாற்றுவார்கள். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்நாள் நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர்கள், இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய தோழமை சங்கங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என முதற்கண் வணக்கத்தை குறித்தாக்கி கொண்டு டி சங்கரதாஸ் சாமிகளுடைய குரு பூஜை விழா, அதில் முதல் உரையாக நான் உங்கள்கிட்ட தொடங்குவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்னுடைய தாய் தந்தை புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான, நடிகர்களுக்காகவே வாழ்ந்து கடைசி வரலும் தலைவராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எனது தகப்பனார், உங்களில் ஒருவர், நடிகர்களின் ஒருவர், கலைமாமணி எஸ்.எம். இசையரசன் அவர்களுடைய பாதத்தை தொட்டு, என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் ஞானம்மாளுடைய பாதத்தை தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னதாக உங்களுடைய பேர் ஆதரவோடு என்னுடைய தகப்பனாருடைய அந்த பட திறப்பு விழாவை உங்களுடைய சார்பாக, உங்க எல்லோருடைய சார்பாக அந்த திறப்பு விழா பழம்பெரும் நடிகர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த படத்தை திறந்து வைக்க அனைவரும் ஒப்புதல் கொடுங்க. எல்லாம் சோறாக ஒரு தடவை கைதட்டுங்கள். மரியாதைக்குரிய அருமை அப்பா, தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய பழம்பெரும் நடிகர், முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா எம்பிவி விஸ்வநாதன் அவர்களை அந்த படத்தை ஒட்டுமொத்த எல்லா நடிகர்களுடைய சார்பாகவும் அவரையும் மரியாதைக்குரிய அவருடைய ஆறுயிர் நண்பராக இருந்த ஐயா சங்கர் அவர்களையும், முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அருமை மாமா பி.எஸ். முத்துகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் அருமை சித்தப்பா பொட்டவேல் நாகராஜன் அவர்களையும் மற்றும் எம்பி சுப்பிரமணியன் செயலாளர் அவர்களையும் மற்றும் ரத்தினப்பா அவர்களையும் அதை திறந்து வைக்கும்படி எல்லாருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார் தேங்காய் வாங்கி சார். சூட தட்டு கொஞ்சம் சந்து விட்டு சாருக்கு திரும்பி இல்லைங்க.
உச்சத்தில் வச்சுட்டு தான் போயிருக்காரு. அழுகாத காமிங்க குடிங்க, நீங்க எல்லாரும் குடிங்க, எல்லாரும் காமிங்க. சாமி காமினா சரி. சாமி அழுகாத இருக்கு, அழுகாம கூட இருக்கு. அதானே மனத்தூவி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி வேண்டியவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நாடு நடிகர் சங்கம் நடத்தும் ஸ்ரீலா ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் 103ஆம் ஆண்டு குரு பூஜை விழா முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் 78வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை உரித்தாக்கி வருகிறேன். மற்றும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வருகிறக்கூடிய காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வரக்கூடிய மணப்பாறை மற்றும் திண்டுக்கல் மற்ற பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அவனியாபுரம் மதுரை அவனியாபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழமை சங்கங்கள் மாயவரம் கும்பகோணம் மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து தோழமை சங்கங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகிற அன்புடன் வரவேற்று நம்மளுடைய மரியாதைக்குரிய முத்தமிழ் சங்கத்தின் வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை மாமா MP சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் தோளோடு தோள் நின்று இன்னைக்கு சிறப்பாக இந்த விழா ஆண்டு விழா நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது ஆரோக்கிய சகோதரர் PR சத்யராஜ் அவர்களே மற்றும் நம்முடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் அனைத்து வேலைகளிலும் ஒட்டுமொத்தமாக இழுத்து போட்டு செய்யக்கூடிய வகையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் PS ராதா அவர்களே மற்றும் நம்மளுடைய விழாவிலே செயற்குழு உறுப்பினர்கள் செயல் திறன்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய PK ராஜாராம் அவர்களே, ஆர் வீரண்ணன் PN கனகராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய அக்கா எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நான் கலந்து கொள்வேன்னு சொல்லி மன்னார்குடி மாயவரம் எல்லாம் சேர்ந்துட்டு பார்த்தா இங்க கோயில்ல நம்ம சீரோடு சிறப்போடும் நம்முடைய சாமியுடைய குரு பூஜை விழாவில் மங்களாதேவி அக்கா கோலம்லாம் போட்டாங்க. ஸ்ரீதேவி அக்கா சும்மா சொல்லப்படாது, அவங்களுடைய பணி என்னைக்குமே சிறப்பாக இருக்கும். அவங்களும் சேர்ந்து இன்னைக்கு அருமையான முறையில் வண்ண கோலங்கள்லாம் இட்டார்கள். அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை KR ராஜா, அருமையான முறையில் ராஜாராம KR ராஜா அண்ணன் விஜயன் கனகராஜ் எல்லாம் தோரணம்லாம் கட்டி இன்னைக்கு இந்த விழாவிற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். மரியாதைக்குரிய ஆரோக்கிய சகோதரர் R ஏழுமலை என்ற CR சீனிவாசன் அவர்கள், அண்ணன் தங்கராஜன் சொல்லவே வேணாம், 24 நேரமும் நம்மளுடைய சங்கத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்மளுடைய சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்கிறது, பத்தி பொருத்தி வைக்கிறது, அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்கராசன் அவர்கள், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் TR மகாலிங்கம் அவர்கள், செயற்குழு உறுப்பினர், காரைக்குடி
இசை நாடக நடிகர் சங்கத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமை அப்பா BL காந்தி அவர்களையும் அவர்களுடன் வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அருமை மாமா ராமநாதன் அவர்களையும் அத்தை தமிழ்ச்செல்வி அவர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளுடைய கணக்கர் அருமையான கணக்க பிள்ளைய எல்லுனா எண்ணெயா இருக்கக்கூடிய கணக்க பிள்ளைய ரொம்ப திறன்பட எந்த ஒரு கணக்கு வழக்குகளாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் யாருக்கு ஒரு தேதி கேட்டாலும் நம்ம சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் நம்ம சங்கத்தில் 3 கணக்கு பிள்ளையும் 3ஆக இருந்து நம்ம அருமையான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கூடிய நடராஜன் அவர்களே, கண்ணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த விழாவிற்கு அன்னதானத்திற்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நன்கொடை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே கட்டளையிட்ட காரணத்தினால் மரியாதைக்குரிய KS வேணுகோபால் அவர்களுடைய நல்லாசியுடன் மரியாதைக்குரிய S ராமசாமி சிவப்பாயி அவர்கள் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், வாராப்புரை சேர்ந்த அரசு ஒப்பந்தக்காரர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்கொடை அளித்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களாக நம்ம எந்த நேரத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் என்ன செய்யணும் நம்ம நண்பர்கள்ட்ட சொன்னோம்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எத்தனையோ பேர்களை உறுப்பினர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதிகளை வாங்கி கொடுக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இங்கிருந்து கூட்டி செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய சங்கம் கட்டுவதற்கு முழு முயற்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவடிக்கோட்டையை சேர்ந்த MK ரத்னப்பா அவர்களே, மரியாதைக்குரிய KPA காளிமுத்து மேலப்பட்டுவை சேர்ந்த அன்பு சகோதரர் ராஜநடிகர் அவர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, அரசியல் பிரமுகர்களே, சிறந்த முறையில் இங்கு வீடியோ கவரேஜ் செய்து மாயாவுல மாதவன் அண்ணா அவர்களே, அருமையான முறையிலே சாந்தி லைட் ஹவுஸ் அருமையான ஒளி அமைத்திருக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, மற்றும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கக்கூடிய சமையல் மேஸ்திரிகளே, இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களே, நீங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழ எல்லா வல்ல ஸ்ரீலா ஸ்ரீ சங்கரதா சுவாமிகளை வேண்டி நம்மளுடைய சங்கம் பழம்பெரும் சங்கம். யார் வேணாலும் எந்த பொறுப்புக்கு வேணாலும் வரலாம். ஆனா என்னுடைய தகப்பனார் இல்லாத நேரத்தில், தேர்தலில் கண்ட நேரத்தில் நன்றி விசுவாசம் மாறாத வாக்களித்து வெற்றி பெற செய்த என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்கள், நாடக நடிகர் குடும்பத்தில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக உங்களுடைய பாதங்கள் தொட்டு வேண்டி இடத்துல தலைவராக இருக்கிறேன். உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு தேவை. என்னுடைய தகப்பனார் உயிர் உள்ளவரை இந்த சங்கத்திற்காக பாடுபடுவேன் என்ற முறையில் பாடுபட்டார். அதே போல் உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரை இந்த சங்கத்திற்காகவும், இந்த சங்கம் மேல ஆலையா சொல்றேன், நல்லது மட்டுமே செய்யணும், உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வரணும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி, உங்கள் வீட்டு பிள்ளைனா நிறைகுறைகள் இருக்கலாம். அப்படி நிறைகுறைகள் இருந்தால் குறைகளை மன்னித்து நிறைய மட்டும் கையில் கொண்டு சிறப்பித்து தரும்படி உங்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு வேண்டி என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரையாற்றிய நமது சங்கத்தினுடைய தலைவர் M அறிவழகன் என்ற அறிவுராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வரிசையிலே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகின்றுள்ள நமது சங்க உறுப்பினர், இப்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினர், முன்னாள் நமது சங்கத்தினுடைய துணை செயலாளர் உயர் திரு MK ரத்னப்பா அவர்களை செயற்குழு உறுப்பினர், தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர்
MK ரத்னப்பா அவர்களை உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே மேடை அமர்ந்துள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் நமது சங்கத்தினுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ரத்னப்பா அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய துணை செயலாளர் TS ராதா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். பொருளாளர் KS கலியவர்மன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். சாமிகளுடைய 103வது குரு பூஜை விழாவும் நமது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய 78வது ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்த அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு நடிகர் முதலே உங்கள் செக்ரட்டரி மாமா சொன்னார் 240 உறுப்பினர்கள் இருந்தும் ஆண்டு விழாவிற்கு ஊர்வலத்தில் பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருந்ததாக. ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா போயிட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வந்துட்டு இருக்கலாம். ஏன் வரல என்னங்கிறது ஒன்றும் புரியலை. இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா என்ன புதுக்கோட்டை இவ்வளோ நினச்சிட மாட்டாங்களா? இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து, வெளி சங்கத்திலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பார்த்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஆகவே எல்லோரும் வருட ஆண்டு விழாவில் அவசியம் கலந்துக்கிறீங்க. சாமிகளுடைய விழா சிறப்பாக நடக்கணும். ஆகவே தெலுங்கு சார்பாக நிர்வாகிகள் அங்கிருந்து அழைத்திருந்தார்கள். சூழ்நிலை காரணமாக அண்ணன் பூச்சிமுறை அண்ணன் அவர்களுக்கு வர முடியலை. கருணாசனுக்கு அதே மாதிரி அவருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை வர முடியலை. இது ஃபோனில் கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆகவே அண்ணன் MRM பாலசுப்ரமணியன் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க இங்கே ஆகவே எங்களை அழைத்து தெலுங்கு நடிகர் சங்கத்தை கௌரவப்படுத்திய நம்ம சங்க நிர்வாகஸ்தர் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினம் அக்கா அவர்களுக்கு பாராட்டு விழா. மாமா மதுரையை சேர்ந்த, மதுரைன்னு சொல்லக்கூடாது, மாமா எப்போதுமே அவர் நம்ம மாவட்டத்தில் பிறந்தாலும் புதுக்கோட்டை மேலேயும் காரைக்குடி மேலேயும் அவ்வளோ பற்று. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம வீட்டு பிள்ளை. நாங்கள் அழைப்புதல் போடலை. அக்காவுக்கு காரைக்குடி வரிசையில் அக்காவுக்கு இருந்ததுனால அழைப்பு கண்டிப்பாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா அவர்களை, மாமா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். ஏன்னா நேற்று எங்களுக்கு நீங்கள் எல்லாமே கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அலுவல் அதாவது நம்ம விழா வச்சுருந்ததுனால நாங்கள் வர முடியலை. வாங்க, உங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும். ஏன்னா நம்ம அதாவது கூப்பிட்டதுக்கு நீங்கள் அழைச்சதுக்கு வந்துட்டீங்க. இப்போது நமது சங்கத்தின் சார்பாக காரைக்குடி நடிகர் சங்கத்துடைய தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் PK ராஜாராம் அவர்கள் கொண்டாடியாற்றுவார்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் சிறக்க வேண்டின், நம் தெய்வம் சங்கரனை நினைந்து பாரி, நிச்சயம் வெற்றி கிட்டும். கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி, கடலப்படச்சா சுடலப்பையாண்டி, விஞ்சு புகழ் கவியின் கருவே கஞ்சிக்கு உப்பு, கொச்சு தமிழ் கவி கொடுத்தான் எம் கொத்தமங்கலம் சுப்பு. கஞ்சிக்கு உப்பிட்டு கவிதைக்கு உரமிட்டாய், கடலே உப்புக்கென கச்சிதமாய் ஒப்பிட்டாய். உப்பிட்டுத்தானே நானும்
நானும் உண்ணுகிறேன். உன் புகழை பாட என்றும் வரவேனா. எம் மண்ணை மகிழ்வித்த மன்னனவன் தன்பதியில் என்னையும் வாழ்வித்த அன்னை தமிழே நின்னையால் வணங்குகிறேன். இன்று மிக அற்புதமாக இங்கே நம்முடைய நாடக தந்தையுடைய 103வது குருபூஜை விழாவையும் சங்கத்தினுடைய 78வது ஆண்டு விழாவையும் நடாத்தி கொண்டிருக்கின்ற முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்து நிர்வாகிகளே, குறிப்பாக என்னோடு ஒரு நிழலாக அல்ல, நிஜமாக நான் நிழல், அவர் நிஜம், அப்படி இணைந்து செயல்பட்டு வந்த என் அருமை அண்ணன் இசையரசன் அவர்கள் இல்லாத ஒரு விழாவிலே கலந்து கொள்கிறேன் என்ற வருத்தம் எனக்கு இருந்தாலும் அவரை நினைந்து அவர் புதல்வனை அறிவு ராஜா அவர்களை நீங்கள் நன்றி உணர்வோடு தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தலைவர் அறிவு ராஜா அவர்களே, எனது அருமை தம்பி செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் பொருளாளர் அவர்களே, துணைத் தலைவர் துணைச் செயலாளர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, எனது சக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி ரத்னப்பா அவர்களே, என் போன்ற செயற்குழு நியமன செயற்குழு உறுப்பினர்கள் திரு காளிமுத்து அவர்களே, ஏனைய அனைத்து சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, நமது நடிகர்களுக்கே பெருமை சேர்க்கிற வகையிலே சமீபத்திலே கலைமாமணி விருது பெற்று நமக்கெல்லாம் பெருமையை தேடி தந்திருக்கின்ற அருமை அண்ணன் ராஜ நடிகர் எம்பி விஸ்வநாதன் அவர்களே, அன்பு தங்கை தமிழ்ச்செல்வி அவர்களே, எங்கள் காரைக்குடி சீனாடக சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகி அன்புக்குரிய தம்பி ஏஆர்ஏ கண்ணன் அவர்களே, எல்லா சங்கங்களிலிருந்தும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, இந்நாள் முன்னாள் நிர்வாகிகளே, அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே ரத்தினப்பா உள்ளபடியே அவர் மனதில் பட்டதை சொன்னார்கள். நமக்கு என்ன, சங்கத்திலான விழா நடக்குது, நம்ம ஏன் ஊர்வலத்தில் போய் நடக்கணும் அப்படின்னு நினைப்பதெல்லாம் மிக தவறு. நமது சங்கம், நமது சாமிக்கு நம்ம விழா எடுக்கிறோம். நாம் திரளாக எவ்வளவு அதிகமாக கூட்டம் ஊர்வலத்தில் வருகிறோமோ அப்பொழுதுதான் அந்த பொதுமக்கள் நம்மை நினைத்து மகிழ்வார்கள், நமக்கு பெருமை தருவார்கள். மற்ற சங்கங்கள் நினைப்பது வேற, எல்லா சங்கத்திலும் இதே நிலைமைதான். ஆனா பொதுவாகவே அந்த நிலைமை நம்மவர்களுக்கு இல்லை. அவரை போலவே எனக்கு இன்னொரு குறை இருக்கு என் மனசுல. ஒரு உயர் அரசு அதிகாரிகள் வாங்குகிற சம்பளத்தை விட, வருமானத்தை விட, மாத வருமானம் ஆண்டு வருமானம் என்று கணக்கிட்டால் அதை விட அதிகமாக கௌரவத்தோடு வாங்குவது நம்ம நாடகத்துறை. ஆனால் ஏன் நாம் நலிந்து போயிருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறது இல்லை. நானும் ஒவ்வொரு மேடையிலுமே இதை சொல்கிறேன். நாம் அதை ஒழுங்காக நாம் வாங்குகிற படத்தை பயன்படுத்தி சிறிதாவது சேமித்து வைத்தால் இந்த நல்ல நிலையிலே நாம் இருக்க முடியும். அதற்காக நான் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். எறும்பு, சாதாரணமா ஒரு எறும்பு, இந்த கருப்பு எறும்பு, அது அந்த மழைக்காலங்கள்ல ஒரு வெள்ளையா ஒரு பொருளை தூக்கிட்டு போகுது. என்னன்னு தெரியுதா? அதுக்கு யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது என்னன்னு தெரியுதா யாருக்காவது? எல்லாரும் அவருடைய முட்டைன்னு சொல்லுவாங்க. இல்ல, அது என்ன செய்யுதுன்னா, சேமிக்கின்ற பழக்கத்தை இது ஏற்படுத்தி தானியங்கள் கிடைக்கிற காலத்தில், அறுவடை காலங்களிலே தானியம் கிடைக்குமா, அது பின்னாடி
வேணும் எடுத்துக்கூடாது, சேமிச்சு வைக்குமா. அது எப்பவும் ஃப்ரிட்ஜ் நம்ம நீங்க யூஸ் பண்றீங்க, அதே மாதிரி அது அன்னைக்கே ஈரம் அதிகமா அந்த இடத்துல இருக்கும். ஒரு பானைக்கு கீழே, ஒரு குடத்துக்கு கீழே இப்படி கொண்டு சேர்த்து வைக்கும். சேர்த்து வச்சது அது என்ன யோசிக்குது பாருங்க. இந்த பயிரை இந்த ஈரமான இடத்திலே வைத்து விட்டால் அது என்ன செய்யும், பயிரா முளைச்சு வந்துடும். ஈரம் தட்டுப்பட்டு அது முளைச்சு வந்துடும். அதை என்ன புத்தி பாருங்க, அதுக்கு இருக்க புத்தி நமக்கு இல்லை, ஆனா அதுக்கு இருக்கு. அது என்ன செய்யுது, அதனுடைய இந்த முளைக்கும் திறன், அந்த ஜெனரேஷன் பாயிண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது இருந்தா தானே முளைங்க. அதை ஒடிச்சிருவோம், அதை ஒடிச்சிட்டா அது முளைக்காது. அந்த தானியம் நமக்கு கிடைக்கும், அது பயிராக வராது என்று நினைத்து அதை ஒடிச்சு போடுது. அந்த ஒடிச்சு போட்டு பின்னாடி அது பயன்படுத்துது. அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அதில் உள்ள ஒரு நல்ல குணத்தை நாம் தெரிஞ்சு அதையுமே நாம கத்துக்கணும். அது எதுக்காக அதை தூக்கிட்டு போகுதுன்னா, அந்த ஒடிச்ச பொருளை அதைத்தான் தூக்கி கொண்டு வெளியே போடுது. முட்டை இல்லது, அந்த எடிச்ச அந்த முளைத்திறனை அது வெளியே கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகும் பொழுது அது கொண்டு போவது காரணமே இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். தான் ஒடித்து போட்ட அந்த பொருள் தேவையில்லாத பொருள், அது அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி சுத்தமாக தான் இருக்கும் இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போகுது. ஆனா நம்மால் என்னன்னா, இந்த நாடகக்காரங்க இருக்காங்க, நாடக சங்கம் நாடகம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா, HDP இருக்கும். சங்கத்துக்கு வெளியே நாடக மேடையில காலையில் நாடகம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா HDP இருப்பாங்க. சுத்தமா வைக்கிறது இல்லை. அந்த எறும்புடைய அந்த நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது. அதை போல நீங்கள் சேமிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் கூட உங்களுக்கு அழகாக சொன்னார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று இந்த அர்த்தமுள்ள விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சங்கம் 70 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எண்ணற்ற கலைஞர்கள், எண்ணற்ற தலைவர்கள் வளர்த்தது இந்த 78ஆம் ஆண்டுக்கு நாம் வர முடிந்தது. ஆகவே அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். தேர்தல் வரலாம், போகலாம், ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நமது சங்கத்தை வளர்ப்பதற்கு, இன்னும் வலுப்படுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். இந்த சங்கத்திற்கு இன்று தலைவராக, இந்த விழாவிற்கு தலைவராக மரியாதைக்குரிய MRM அவர்களை தேர்வு செய்து, இந்த நேரத்தில் நமக்கு யார் தேவை என்பதை தேர்வு செய்து நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு ஒரு திருமணம் அவர் திருவாங்கல்யம் எடுத்துக் கொடுக்க வேண்டிய நேரம் என்பதால் அவர் அதில் கலந்து கொண்டு விட்டு அடுத்த நிமிடமே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த மீட்டிங் கூட்டம் முடிவதற்குள் அவர் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவரை தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்னும் நிறைய பேர் இங்கே கலைமாமணி வாங்க வேண்டியவர்கள், விருதுகள் வாங்க வேண்டியவர்கள் இருக்கிறீர்கள். அவருடைய துணையோடு எல்லோரும் வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, இந்த நான் முதல்ல சொன்னேன், சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா, ஒரு குண்டூசியை கொடுத்து குழி தோன்றுன்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமோ, ஒரு குண்டூசியால குழி தோன்றது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவுதான் வருமானம் ஈட்டுறதுக்கு நம்ம படுற கஷ்டம். ஆனால் செலவு செய்கிறது, அந்த குண்டூசியால ஒரு பலூனை உடைக்கிறது எவ்வளவு எளிமையோ அவ்வளவு ஈஸியாக செலவழிச்சிடலாம். ஆகவே நீங்கள் சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சங்கம் ஒரு புகழ்பெற்ற சங்கம். புகழின் உச்சிக்கு சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்த சங்கம் இந்த சங்கம். நான் நாடக அமைப்பாளராகி முதலில் வந்து
எனக்கு துணை செய்த சங்கம் இந்த சங்கம். தனிப்பட்ட முறையில் அதற்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னாலும் அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நமக்குள் சில குறைகள் இருக்கத்தான் செய்வது எல்லா இடத்திலும் இருக்கும். நான் எதையும் குறிப்பிடவில்லை, உங்கள் உணர்வு தெரியும். எல்லோரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இப்படி அருமையாக இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்ற நமது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம், நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் அண்ணே, இப்பதான் சொன்னேன் வந்துருவாங்கன்னு. அடுத்த நிமிடம் உங்கள் காலடிக்கப்படுகிறது. அண்ணன் அவர்கள் நாடகத்துறைக்கு கிடைத்த ஒரு மாமணி. பல கலைமாமணிகள் வாங்கி தருகிற அவர் நமக்கு ஒரு மாமணி. அவர்கள் இங்கே குறித்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் பேச வேண்டும், மற்றவர்களும் பேச வேண்டும். ஆகவே நான் இங்கு விழாவை அருமையாக நடித்துக் கொண்டிருக்கிற முத்தமிழ் நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தோழமை சங்கத்து சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருடைய வாழ்வு ஆள்போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு சிறப்போடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, என்னுடைய சார்பாகவும் காரைக்குடி நீங்க வந்துட்டீங்க, அதனால நிறுத்திட்டேன். வாழ்த்தி எங்களை இங்கு வரவழைத்ததற்காக காரைக்குடி சீனாடக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை கலைமாமணி விருது பெற்ற அந்த மேதைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய